வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரைஸ் ஃபார் தமிழ். நான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி ஒரு தரமான டிப்பர் ட்ரக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அசோக் லேலண்டில் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸான AVTRல ஒரு புதுசாக ஒரு வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், அந்த வேரியண்ட் தான் இப்போ நீங்கள் என் பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த டிப்பர் ட்ரக். ஸோ இந்த வீடியோவில் இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ட்ரைஸ் ஃபார் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ இந்த புதுசாக லான்ச் ஆன வேரியண்ட் தான் 3532. ஸோ ஏற்கனவே AVTRல நம்ம பார்த்தோம்னா நிறைய இருக்குது, ஏன்னா அது ஒரு ஃப்ளாக்ஷிப் வெர்ஷன் அவங்களது. ஸோ ஆஸ் யூஷுவல் டிசைன் வைஸ் பார்க்கும்போது அவங்களுடைய AVTR சீரீஸில் இருக்கக்கூடிய அதே டிசைனை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே கொண்டு வரல. பட் உள்ளே வந்து நிறைய ஒரு டிரைவருக்கு வந்து பயங்கர சேஃப்டியான ஒரு ஃபீச்சர்ஸாக வந்து இன்டீரியரில் கொண்டு வந்திருக்காங்க. அண்டு எக்ஸ்டீரியரில் அந்த சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், பிரேக்ஸாக இருக்கட்டும், சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அப்படியே ஃபாலோ அப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வாக் அரவுண்ட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு இங்கே அசோக் லேலாண்டோடைய லோகோ வந்துடுது. அசோக் லேலாண்ட் சொல்லிட்டு அவங்களுடைய பிராண்டையுமே மென்ஷன் பண்ணிடுறாங்க. அண்ட் கலர் வைஸ்லுமே அவங்களுடைய அந்த ட்ரேட்மார்க் DNA வந்து அப்படியே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே ஹாலோஜன் ஹெட்லாம்ஸாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சைட்லையுமே அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் அந்த சென்டர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு 180 டிகிரிஸில் வந்து வைடாக பார்க்குறதுக்கு, டிரைவருக்கு வந்து கிளியராக ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்க்குறதுக்காக அந்த ஒரு 180 டிகிரி அந்த ஓவல் மிரர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய நிறைய ட்ரக்ஸ்லேயே வந்து இது அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. யூரோப்பியன் கிராஷ் டெஸ்ட் கேபின் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அசோக் லேலாண்டுமே வந்து இந்த 3532 சீரிஸில் யூரோப்பியன் கிராஷ் டெஸ்ட் கேபினை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சீரிஸில். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். ஸோ நம்மளால் இங்கே கிளியராகவே வந்து வெஹிக்கிளுடைய ரேடியேட்டர்ஸ் இதெல்லாமே பார்க்க முடியுது. ஸோ அப்படியே நம்ம சைட் வியூக்கு வருவோம். ஸோ சைட் வியூவில் வந்தோன்னா இங்கே நமக்கு இந்த வண்டியுடைய மாடல் 3532 TN சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் இந்த 35 ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியுடைய வெயிட்டை குறிக்கும், 35 டன்ஸ். ஸோ அதோடைய கிராஸ் வெயிட் என்னவோ அதை நம்ம இங்கே 35 சொல்லிட்டு குறிக்குது. ஸோ இந்த செகண்ட் 2 டிஜிட்ன்றது இந்த வெஹிக்கிளுடைய ஹார்ஸ் பவர். ஸோ 320 இன்ஜின் ஹார்ஸ் பவர் இதை மென்ஷன் பண்ணுற வகையில் தான் இந்த வண்டியுடைய வேரியன்ட் மாடல் 3532 அப்படின்றது. ஸோ இது இந்த வண்டிக்குன்னு இல்லை, அவங்களோட அசோக் லேலாண்டோடைய எல்லா ட்ரக்குக்குமே அந்த மாடல் நம்பர், அந்த வேரியன்ட் நம்பரை வந்து இப்படி தான் வந்து குறிக்கிறாங்க. ஸோ அதுதான் அதோடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ மற்றபடி சைடில் வந்தோம்னா நமக்கு இங்கே டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அந்த 2 சைட் மிரர்ஸ் வந்துடுது. ஸோ நம்ம பார்க்கறதுக்கு. அண்ட் இதில் அன்லாக்கு, டோருக்கான அன்லாக் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு புதுசாக இந்த இடத்துல ஒரு சின்னதாக பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஸோ அப்படியே சைட் வியூவில் பார்த்தோன்னா உங்களால் இங்கே பார்க்க முடியும் வெஹிக்கிளோட இன்ஜினை. ஸோ வண்டியோடைய இது இன்ஜின் அண்ட் கீழே சஸ்பென்ஷன், பாராபாலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ அதையுமே நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ இந்த வண்டியுடைய இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அசோக் லேலாண்டுடைய A சீரிஸ் 6 சிலிண்டர் 8 லிட்டர்ஸில் iGen 6 டெக்னாலஜி யூஸ் பண்ண இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய பவர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ் யூஷுவல் நான் இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி 320 ஹார்ஸ் பவர்ஸ் அண்டு 1200 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதோடைய டாப் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 50 kmph. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு விஷயம் நமக்கு என்னென்னா லைக் ஒரு வெர்டிக்கலான ஷேப்பில் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து மெட்டல் ஃபினிஷில். ஸோ அதுவுமே வந்து நல்லாயிருக்கு அண்ட் ஓப்பனாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு பல்ப் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹைட்ராலிக் பல்ப்பு. ஸோ இது எதுக்குன்னா இந்த டிப்பருடைய கேபின் இருக்குது இல்லையா, ஸோ இந்த கேபினை வெர்டிக்கலாக ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது வந்து வெர்டிக்கலி ஓப்பனபிள் கேபின். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் அந்த ஹைட்ராலிக் பைப் இருக்கும். ஸோ அது யூஸ் ஆகும். ஸோ அதோடைய ஹைட்ராலிக் ஆயில் ஃபில் பண்ணுற டேங்க்லாமே நமக்கு அந்த சைடில் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே அந்த பக்கம் போகும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படியே இங்கே சைட் வியூலேயே பார்த்தோன்னா ஓவராலாக வந்து டைமென்ஷன்லையுமே வந்து கொஞ்சம் லார்ஜஸ்ட் டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளை. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மைனிங்கு ஆர்எல்ஸ் பில்டிங் ஒர்க்ஸு இல்லை ரோட் டிரான்ஸ்போர்ட், அந்த ரோடு போடுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் ஒர்க்ஸுக்கு இதுக்கெல்லாமே வந்து இந்த டிப்பர் லாரி வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நல்ல ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த கேபினில் பார்த்தீங்கன்னா நமக்கு 25 டன்ஸ் வந்து கேரி பண்ண முடியும். ஸோ ஓவராலாக வண்டியோடைய கிராஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா 35 டன்னு அண்ட் இந்த கேபினில் மட்டும் நமக்கு 25 டன் கிட்ட லோடு வந்து ஏற்ற முடியும். ஸோ அப்படியே சைட் வியூக்கு வந்தோன்னா இந்த இடத்துல நமக்கு அடிஷ்னல் டயர், அந்த ஸ்டெப்னி டயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் வீல் டயரு. அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஆட் ப்ளூக்கான டெஃப் டேங்க் கொடுத்துருக்காங்க ஃபில் பண்ணுறதுக்காக. ஸோ இது கம்ப்ளீட்டாக டீசல் இன்ஜினில் தான் இந்த வெஹிக்கிள் வரும். ஸோ அதனால் இதோடைய மைலேஜுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அரௌண்ட் 2.25லேருந்து 3.25 கிலோமீட்டர்ஸ் வரை இதோடைய எஸ்டிமேட்டட் மைலேஜ் இருக்குது. டயர் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 11 இன்ச்சஸில் வந்து இந்த ஒயிட் டயர் கொடுத்துருக்காங்க. அதாவது 20ல் ரேடியல் டயர்ஸாக கொடுத்துருக்காங்க.
எம்ஆர்எஃப். ஸோ இதோடைய சைஸ்ன்னு பார்த்தோன்னா 12x20 ஆர் 11x20 அந்த மாதிரி ஆப்ஷனில் தான் வருது. ஸோ ரியர் போர்ஷனில் கவர் பண்ண முடியுது. இந்த டோர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த டோர் வந்து டில்ட்டாக ஓப்பன் ஆகிறனால இந்த டோர் வந்து கம்ப்ளீட்டாக கீழ் பக்கமாக தான் ஓப்பன் ஆகும், நமக்கு அன்லாக் ஆகும். ஸோ மேல் பக்கமாக ஆகாது. அண்ட் அதை நமக்கு இங்கே செயின் லாக் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையுமே ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக டில்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டவுன்வர்ட்ஸாக வந்து ஓப்பன் ஆகிக்கும். அது இல்லாமல் அப்படியே ரியரில் நம்ம பார்த்தோன்னா நமக்கு இங்கே ரிவர்ஸ் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலஜன் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் நமக்கு பிரேக் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஹாலஜன் தான், எல்இடி கான்செப்ட்லேயே போகவே இல்லை இவங்க. ஓகே, அண்ட் மெயினான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது அது இருக்கக்கூடிய ஷாலோ ஹப் ரிடக்ஷன் SHR. ஸோ அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய லாரியில் வந்து நம்ம அதை நோட் பண்ணியிருப்போம். பின்னாடி வந்து ஒரு கோழி உருட்ட மாதிரி, அதாவது கோழி முட்டை மாதிரி ஒரு ரவுண்டாக வந்து ஒரு மெட்டலில் ஒரு விஷயம் இருக்கும். அது என்னென்னா இந்த ஹப் ரிடக்ஷன் கூடிய, அதாவது வெஹிக்கிள் வந்து ஹெவி லோடை தூக்கிட்டு போவோம் இல்லையா. ஸோ அது தூக்கிட்டு மைனிங்கு அரல்ஸ் எங்கேயாவது வந்து கரண்ட் போடுறான ரோட்லலாம் கூட போக முடியும். அப்படி போகும்போது அதோடைய எனர்ஜி இருக்குது இல்லையா, இன்ஜின்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா டயர்ஸுக்குமே வந்து இந்த ஹப் ரிடக்ஷன் தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த வகையில் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ஹப் ரிடக்ஷன் இருக்குது. அதாவது இது வந்து ஷாலோ ஹப் ரிடக்ஷன் SHRன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேரியண்ட் வந்து SHR வேரியண்ட்டில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டீப் ஹப் ரிடக்ஷன் DHRன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்ட் சிங்கிள் ஹப் ரிடக்ஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நாம சின்ன வயசுலேருந்து பார்க்கக்கூடிய அந்த கோழி உருண்டை ரவுண்டு வந்து சிங்கிள் ஹப் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் மற்ற வெஹிக்கிளில் உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஓல்டர் வெர்ஷன் நமக்கு AVTRல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து சிங்கிள் ஹப் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சர்க்கிள் ஷேப்பில் இல்லாமல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது பார்த்தா தெரியும், இதுதான் வந்து ஷாலோ ஹப் ரிடக்ஷன். ஸோ இந்த ரெக்டாங்கிளில் என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக வந்து பவரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். அதாவது இந்த டயருக்கு ஆனால் இந்த டயருக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த ஷாலோ ஹப் ரிடக்ஷன் ஒர்க் பண்ணி ஆக்ஸில் வந்து டிஃபர் பண்ணி கொடுக்கும். ஸோ இருக்கிறதுலே பவர்ஃபுல்னு பார்த்தோன்னா நமக்கு டீப் ஹப் ரிடக்ஷனு. ஸோ அது கொண்டு வரல, அது வந்து இன்னும் ஹெவியஸ்ட் வெஹிக்கிளுக்கு தான் வேணும். ஸோ இது வந்து லோடு கொண்டு போகிற அந்த வெஹிக்கிள்னால நமக்கு நார்மலாக வந்து மைனிங்க்கோ ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கோ 25 டன்ஸை மட்டும் கேரி பண்ணக்கூடிய அந்த வெயிட்டுக்கு இந்த ஷாலோ ஹப் ரிடக்ஷன் போதும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஓவலாக கொடுக்காம இந்த ரெக்டாங்கிளாக கொடுத்ததுக்கு கான்செப்ட் என்னென்னா, அது வந்து இன்னுமே வந்து அதை கம்பேர் பண்ணும்போது சிங்கிள் ஹப் ரிடக்ஷனை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு பவர் அவுட்புட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு பேராபோலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரியரில் பார்த்தோன்னா நமக்கு ஹெவி டியூட்டி போகி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வெயிட் வந்து கேரி பண்ணுறதுக்காக, அதே மாதிரி டயர்ஸ் வந்து ஈக்குவலான எனர்ஜியை வந்து சப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா நமக்கு டேங்க் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 300 லிட்டர்ஸில் வந்து டேங்க் கொடுத்துருக்காங்க, டீசல் டேங்க். ஸோ அப்படியே வந்தோன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க, 2 பேட்டரி வருது நமக்கு. அண்ட் இந்த இடத்துல வண்டியுடைய சீரியல் நம்பர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பாக்ஸ், ஹைட்ராலிக் ஆயிலுடைய அந்த பாக்ஸ் இதுதான், ஐ மீன் டேங்க். ஸோ இதில் தான் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு AVTRன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இந்த மாடல் வெர்ஷனை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சைடில் நம்ம இன்னொரு விஷயத்தை வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. எஸ், ஆக்சுவலி நான் எப்படி ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 180 டிகிரியில் ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்குற மாதிரி வந்து ஒரு மிரர் கொடுத்துருக்காங்களோ, அதே மாதிரி சைடில் இந்த இடத்துல 3 மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மிரர் தான் வரும். ஆஸ் யூஸ்வல் வந்து சைடில் வந்து டவுன்வர்ட்ஸும் அண்டு பின்னாடி லாங்காக பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த சைடில் 2 இல்லாமல் 3ஆவதாக இந்த இடத்துல ஒரு மிரர் இருக்கும். ஸோ கோ டிரைவர் சைடில் அது என்னென்னா, ஸோ டிரைவர் வந்து இதில் இருந்து டைரெக்டாக இந்த போர்ஷனுக்கான டவுன் சைடை பார்க்க முடியும். அதாவது இது அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நமக்கு இந்த கேபின் இருக்கு இல்லையா, இந்த கேபின்லேருந்து தான் கவர் பண்ணோம். ஸோ இப்போ சப்போஸ் பைக்லேருந்து வரவங்க யாராவது வந்து நம்ம வண்டிக்கு ஒட்டிட்டு இந்த இடத்துலலாம் ஓட்டினாங்கன்னா டிரைவரால் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக இந்த மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த இடத்துடைய டவுன் பாயிண்ட், இந்த போர்ஷனை வந்து அப்படியே கவர் பண்ணோம். ஸோ அதில் பார்க்க முடியும் அவரால். ஸோ அப்படியே இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா, வண்டியுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய AVTR வெர்ஷன்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நான் நார்மலாக பக்கத்துலேயே வச்சு பார்த்தனால சொல்கிறேன், இதில் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த வண்டியில் 0 ட்ராப் ஆக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 0 ட்ராப் ஆக்சல்ன்றது நமக்கு ஆர்மியில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் 0 ட்ராப் ஆக்சல் இருக்குது. பட் அதே ஆப்ஷனை வந்து இந்த ஒரு ட்ரக்கில் வந்து கொண்டு வந்தது ஒரு சூப்பரான விஷயம்னே நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 டயர்ஸ் வருது. அண்டு 4 ஆக்சல்ஸ் இருக்குது. ரியர் 2 ஆக்சலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 டயர்ஸும், ஃப்ரண்ட் 2 ஆக்சலுக்கு பார்த்தீங்கன்னா 4 டயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின்லேருந்து வரக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 4 ஆக்சலுக்குமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மெயினாக வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2 ஆக்சலுக்கு ஃபுல் பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ரியரில் இருக்கக்கூடிய 2 ஆக்சலுக்கு வந்து ஒரு மினிமமான பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த மைனிங் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள். ஸோ அதுக்கான பவர் இதுக்கு தேவை. இன்னொரு ஒரு ஹைலைட் என்னன்னா, இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 2 ஆக்சல் இருக்கு இல்லையா, இந்த 2 ஆக்சலுக்கான இந்த 2 டயருமே வந்து நமக்கு ஸ்டீரிங் சப்போர்ட்டட். அதாவது நம்ம வண்டியை திருப்பணும்னா இந்த 2 டயருமே வந்து டேர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி
ஸ்டீரபிள் ஆப்ஷனோட வருது. ஸோ இப்போ அப்படியே நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே நமக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, ஹோல்டர் பொசிஷன். இங்கே ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, பரவாயில்ல, ஈஸியாக தான் ஏற முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை பார்க்க முடியுதா? இங்கே வந்து நமக்கு சஸ்பென்ஷன் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் சஸ்பென்ஷன் சீட்டு. இது வந்து நம்ம மேனுவலாக வந்து ஃபிட் பண்ணுறதெல்லாம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரைவர் உக்காந்ததும் எனக்கு ஏற்றாப்புலேயே அது கம்ஃபர்டபுளாக ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிக்கும் இந்த சஸ்பென்ஷன் சீட். ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. அண்ட் இந்த லிவர் இருக்கு இல்லையா, இதை வந்து நமக்கு இந்த சொன்னேன் இல்லையா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னரை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு லிவர். ஸோ வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ கைஸ், லைட் வந்து குறைஞ்சிருச்சு, அதனால் நான் டோர் ஓப்பனில் வச்சுருக்கேன். அண்ட் இன்டீரியர் ஒரு கேபின் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா இன்டீரியரில். ஸோ அந்த லைட்டை வந்து இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டீரிங் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போத் டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதோ இங்கே ஒரு லிவர் இருக்குது. ஸோ அதை அன்லாக் பண்ணி போத் டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ஆப்ஷனோட வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே மேனுவல் கீ ஆப்ஷன் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் கீ. அண்டு ஆஸ் யூஸ்வல் நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்தால் அதே அசோக் லேலாண்டோடைய அதே கிளஸ்டர்ஸ் தான், அதாவது செமி டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து நமக்கு இந்த ட்ரிப் எல்லாம் செட் பண்ணிக்கிறதுக்கு. அண்டு அனலாகில் வந்து நம்ம ஃபியூவல் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கும், ஸ்பீடோமீட்டர் அண்டு ஆர்பிஎம் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா எல்லாம் அனலாகில் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே டோரில் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல டோர் ஹோல்டரோடு சேர்த்து அன்லாக்கு அண்டு மேனுவலி ஃபோல்டபுள் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க, சைட் மிரர்ஸு. அண்ட் சின்னதாக இந்த இடத்துல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஃபைல்ஸ் ஏதாவது நம்ம வச்சுக்கிற மாதிரி. ஆனால் ரொம்ப டவுனாக இருக்குது, இறங்கி தான் எடுக்கணும். ஓகே. அண்ட் மெயினாக நமக்கு சவுண்டு இங்கே அசோக் லேலாண்டோடைய ஒரு நார்மலான ஒரு ப்ளூடூத் கனெக்டரில் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க, ஆடியோ செட்டப்பு. ஸோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ 2 ஸ்பீக்கர்ஸ் வருது, 2 டோர்லேயுமே வந்து ஒன்று வந்திருக்கு. அது இல்லாமல் இன்டீரியர் கம்ப்ளீட்டாக வந்து ஏர் கண்டிஷனர் கேபின் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 4 ஏசி வென்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, டிரைவருக்கும் சரி கோ டிரைவருக்குமே சரி. அண்ட் நான் சொன்ன மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய டயர்ஸுக்கெல்லாம் வந்து பவர் சப்ளை பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ்லாம் இங்கே இருக்குது. அண்ட் எமர்ஜென்சி, ஹசார்டு, ரியர் லைட்ஸு எல்லாத்துக்குமான ஸ்விட்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே சூப்பரான விஷயம். அண்டு ரியரில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சலுக்கு ஒரு பாயிண்ட் நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த ரியரில் அந்த SHR இருக்குது இல்லையா, ஸோ அது சப்போர்ட்டில் வந்து நமக்கு என்னென்னா கம்ப்ளீட்டாக டார்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரியர் டயர்ஸ்க்குலாம் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதில் தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரியரில் இருக்கக்கூடிய 2 டயர்ஸ்க்குமே எனக்கு பவர் கொடுக்க வேணாம்னா நான் இதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே சிங்கிள் டயர், அதாவது இது வந்து செகண்ட் ஆக்சல், நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 4 டயரில் ரியருக்கு வேணான்னா இதை நான் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆக்சல் சப்போர்ட்டில் இன்னொன்று என்னென்னா 20 டிகிரி ரேடியலில் கூட ஹெவி லோடு, இந்த கம்ப்ளீட் லோடு வச்சுட்டு வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகும்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே ஏர் ப்ளோவர்ஸுக்கான இந்த ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ஃபேன் ஸ்பீட் அப் டு 40 அண்ட் ஏசி ஆன் பண்ணுறதுக்கு. அண்ட் 2 சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கோ டிரைவருக்கான சீட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதில் ஏர் சஸ்பென்ஷன் எதுவுமே கொண்டு வரல, வெறும் நார்மல் சீட்டாக இருக்குது. அண்ட் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு நிறைய க்ளோ பாக்ஸஸ் இருக்குது, கொஞ்சம் நல்ல ஸ்பேசஸோட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் ஏதாவது வச்சுக்க முடியும். இந்த இடத்துல சின்னதாக இருக்குது. அண்ட் அங்கே ஒரு மெயினான க்ளோ பாக்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வண்டியில் வேறு என்ன தான் எதிர்பார்க்கும். இங்கெல்லாம் நம்ம வேணும்னா ஏதாவது செட் பண்ணிக்கலாம், அதுக்காக சும்மா கேப் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வேணும்னா அதாவது நார்மலாக அடிஷ்னலாக பே பண்ணி ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன். ஸோ அந்த இடத்துலையுமே அந்த கேப்ஸ் தான் இருக்குது. மற்றபடி 2 சைடுமே வந்து நமக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு அல்டிமேட்னு கேட்டிங்கன்னா நல்ல இந்த ஒரு எல்இடி லைட் கொடுத்தது, அது வந்து ஒரு அல்டிமேட்டான விஷயம். அண்ட் இந்த இடத்துல நல்ல ஒரு வைட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நாங்களே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேக்ஸ்லாம் வச்சுருக்கோம். மெயினாக இன்பில்ட்டாகவே டூல் கிட் கொடுத்துட்றாங்க, அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த இடம் ஸ்பேஸ் மொபைல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ரப்பர் பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. இன்டீரியர் பொறுத்தவரை ஒரு ஃபஸ்ட்டு பழைய வெர்ஷன் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்லீப்பிங் கேபினாக இல்லை, ஏன்னா இது வந்து எப்படியும் நைட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட்டு இதில் ரொம்ப அதிக தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரக்கு கிடையாது இது. ஸோ லோடு மட்டும் கொண்டு போகிறதுக்கான ட்ரக்கு தான். ஸோ அதனால் இது வந்து டே கேபின் தான், ஸோ ஸ்லீப் கேபின் கிடையாது. ஓவராலாக சொல்லணுன்னா மற்ற அசோக் லேலண்ட் ட்ரக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரக் வந்து ஒரு சுப்பீரியரான கம்ஃபர்ட்டில் இருக்குது, ஒரு சுப்பீரியரான ட்ரக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் பயங்கர நல்ல ஒரு இன்டீரியர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஆப்ஷனாக இருக்கட்டும், சூப்பராகவே இருக்குது. மெயினாக சீட்டு சொல்லி ஆகணும் ஏர் சஸ்பென்ஷனில். ஏன்னா இந்த வெஹிக்கிள்லாம் வந்து நம்ம வந்து
குவாரிக்கு இதற்கெல்லாம் கொண்டு போகிறோம், மைனிங்லாம் கொண்டு போகிறாங்கன்னா உங்களுக்கே தெரியும் கரெக்ட் மோட்டான ரோடு தான், கம்ப்ளீட் ஆஃப் ரோடு, வண்டியே லாரியே வந்து டமால் குதிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து டிரைவருக்கு சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ ஓட்டும் போது என்னெல்லாம் விட்டிங்கன்னா நான் ஜாலியாக விளையாடிட்டே ஓட்டுவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் ஆனால் சீட் வந்து தரமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக கியர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 ஸ்பீடில் வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ரிவர்ஸ் ஆப்ஷனோட. ஸோ வேறு லெவல்னே சொல்லுவேன். ஸோ இந்த வண்டி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு இந்த ட்ரக்கு யாராவது வாங்கலான்னு பார்க்குறேன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வண்டியோடைய ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு குவாட் பண்ணலை, எங்ககிட்ட சொல்லவும் இல்லை. பட் என்னுடைய கெஸ்ஸிங் என்னவாக இருக்குன்னா அரௌண்ட் வந்து 53 lakhsக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலான ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதோட விடைபெறுகிறேன். பாய்.